ஹாய், வெல்கம் டு மை சேனல். டெய்லி 50 சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டு வரோம். அதில் இன்றைக்கி 50 சென்டென்ஸ் எந்த இதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் ரூமில் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கான சில சென்டென்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வரவிருக்கும் தேர்வுக்கு நான் படிக்கணும். வர எக்ஸாமுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ நீட் டு ஸ்டடி ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம். ஐ நீட் டு ஸ்டடி ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம். என்னோட மேக்ஸ் வீட்டு பாடத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னோடய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்றதுக்கு, கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை மேக்ஸ் ஹோம்ஒர்க்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை மேக்ஸ் ஹோம்ஒர்க்? ஓய்வு நேரத்தில் புத்தகங்கள் படிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரீ டைமில் புக்ஸ் படிக்கிறதுனா எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். இங்கிலீஷ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ஜெக்ட். இங்கிலீஷ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். இங்கிலீஷ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். பள்ளி பயணத்தை ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம டூர்லாம் போகிறோன்னா நம்ம அதை ஆவலோட எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா, அதை ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப். தயவு செஞ்சு நான் ஒரு பேனாவை கடன் வாங்கலாமா? தயவு செஞ்சு நான் ஒரு பேனா வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லிலாம் கேட்போம் இல்லையா, அதுக்கு கேன் ஐ பாரோ அ பென் ப்ளீஸ்? கேன் ஐ பாரோ அ பென் ப்ளீஸ்? வரலாற்று பாடம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஹிஸ்ட்ரி பாடம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, த ஹிஸ்ட்ரி லெசன் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். த ஹிஸ்ட்ரி லெசன் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் பள்ளியில் செஸ் கிளப்பில் உறுப்பினராக உள்ளேன். நான் ஸ்கூலில் செஸ் கிளப்பில் மெம்பராக இருக்கேன் அப்படின்றதுக்கு, ஐ எம் அ மெம்பர் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் செஸ் கிளப். ஐ எம் அ மெம்பர் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் செஸ் கிளப். மதிய உணவு நேரம் தான் எனக்கு பிடிச்ச நேரம். இந்த நாள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மதிய உணவு நேரம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு லன்ச் டைம் இஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே. லன்ச் டைம் இஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் தி டே. என்னோடய ப்ராஜெக்டை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நான் முடிக்கணும். என்னோடய ப்ராஜெக்டை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி முடிக்கணும். ஐ நீட் டு ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பிஃபோர் ஃப்ரைடே. ஐ நீட் டு ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பிஃபோர் ஃப்ரைடே. ஸ்கூல் டான்ஸில் நான் ஆர்வமாக இருக்கேன். ஸ்கூல் டான்ஸில் நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் த ஸ்கூல் டான்ஸ். ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் தி ஸ்கூல் டான்ஸ். இந்த கருத்தை எனக்கு விளக்க முடியுமா? இந்த கருத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போலே, அதுக்கு குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் டு மீ? குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் டு மீ? நான் கூடைப்பந்து அணியில் சேர விரும்புகிறேன். நான் பேஸ்கெட் பால் டீமில் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுக்கு, ஐ வாண்ட் டு ஜாயின் தி பேஸ்கெட் பால் டீம். ஐ வாண்ட் டு ஜாயின் தி பேஸ்கெட் பால் டீம். படிப்பதற்கு ஏதேனும் குறிப்புகள் உள்ளதா? படிக்கிறதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா, ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு டு யூ ஹாவ் எனி டிப்ஸ் ஃபார் ஸ்டடியிங்? டு யூ ஹாவ் எனி டிப்ஸ் ஃபார் ஸ்டடியிங்? ஆர்ட்ஸ் கிளாஸ் ரொம்பவே வேடிக்கையாக இருந்தது இல்லை? ஆர்ட்ஸ் கிளாஸு ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சுல்ல அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதுக்கு த ஆர்ட் கிளாஸ் இஸ் ஸோ மச் ஃபன். த ஆர்ட் கிளாஸ் இஸ் ஸோ மச் ஃபன். நான் பள்ளி நாடகத்தில் பங்கேற்கிறேன். நான் ஸ்கூல் ட்ராமாவில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஸ்கூல் ப்ளே. ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஸ்கூல் ப்ளே. பள்ளிக்கு பிறகு கணினி ஆய்வகத்தை பயன்படுத்தலாமா? ஸ்கூலுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் லேபை யூஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்கு, கேன் ஐ யூஸ் தி கம்ப்யூட்டர் லேப் ஆஃப்டர் ஸ்கூல்? கேன் ஐ யூஸ் தி கம்ப்யூட்டர் லேப் ஆஃப்டர் ஸ்கூல்? மேடம் ஒரு முறை மறுபடியும் சொல்லுங்கள், எனக்கு புரியல. மேடம் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள், எனக்கு புரியலை அப்படின்லாம் சொல்லி கேட்போம்ல, அதுக்கு மேம் ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். மேம் ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். சார் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் ஒன்றுமே படிக்கலை. சார் இன்றைக்கி டெஸ்ட்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் ஒன்றுமே படிக்கலை அப்படின்றதுக்கு, சார் ப்ளீஸ் டு நாட் டேக் தி டெஸ்ட் டுடே. வி ஹாவ் நாட் ஸ்டடிட் எனிதிங். இன்று என்னோடய புத்தகத்தை கொண்டு வர மறந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய புக்கை கொண்டு வரத்துக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ ஃபார்காட் டு பிரிங் மை புக் டுடே. ஐ ஃபார்காட் டு பிரிங் மை புக் டுடே.
ஐயா நான் கலைவறைக்கு போகலாமா, நான் ரெஸ்ட் ரூம் போகலாமா சார் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி ப்ராப்பராக இங்கிலீஷில் கேட்குறது? சார் மே ஐ கோ டு தி வாஷ்ரூம் அல்லது டாய்லெட். சார் மே ஐ கோ டு தி வாஷ்ரூம். ஆம் மேடம் நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டே அப்படின்னு கேட்டேன். மேடம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எஸ் மேம் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். எஸ் மேம் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஐயா நான் ஒன்று கேட்க வேண்டும், கேட்கலாமா? சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு சார் ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க், கேன் ஐ ஆஸ்க்? சார் ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க், கேன் ஐ ஆஸ்க்? மன்னிக்கவும் மேடம் இன்று வீட்டு பாடம் செய்ய மறந்துட்டேன். சாரி மேடம் நான் இன்றைக்கி ஹோம்ஒர்க் செய்யவே மறந்துட்டேன் அப்படின்றதுக்கு சாரி மேம் ஐ ஃபர்காட் டு டூ மை ஹோம்ஒர்க் டுடே. சாரி மேம் ஐ ஃபர்காட் டு டூ மை ஹோம்ஒர்க் டுடே. ஐயா எனக்கு இந்த தலைப்பு புரியலை. சார் எனக்கு இந்த ஹெட்டிங் புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சார் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். சார் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். அந்த கடைசி பாயிண்ட்டை கொஞ்சம் விளக்க முடியுமா, அந்த கடைசி பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் லாஸ்ட் பாயிண்ட். கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் லாஸ்ட் பாயிண்ட். மேடம் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா, எனக்கு பின்னாடி கேட்கவே இல்லை. மேடம் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, பின்னாடி கேட்கவே இல்லை. மேம் கேன் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர், ஐ கான்ட் ஹியர் அட் தி பேக். ஐயா நான் தண்ணீர் குடிக்க வெளியே போகலாமா? சார் நான் தண்ணி குடிக்க வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சார் மே ஐ கோ அவுட் டு ட்ரிங்க் வாட்டர். சார் மே ஐ கோ அவுட் டு ட்ரிங்க் வாட்டர். என் பென்சிலின் முனை உடைந்து விட்டது, என்னோடய பென்சிலோட முனை டிப்பு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தி டிப் ஆஃப் மை பென்சில் இஸ் ப்ரோக்கன். தி டிப் ஆஃப் மை பென்சில் இஸ் ப்ரோக்கன். மேடம் நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா. மேம் நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அதுக்கு மேம் மே ஐ ஆன்சர் தி கொஷின். மேம் மே ஐ ஆன்சர் தி கொஷின். யாரிடமாவது எக்ஸ்ட்ரா பென் இருக்கா, யார்ட்டையாவது எக்ஸ்ட்ரா பேனாக இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு டஸ் எனிபடி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா பென். டஸ் எனிபடி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா பென். இப்போது என்னுடைய திங்ஸை பேக் பண்ணுவா, இப்போ என்னோடய திங்ஸை நான் பேக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் கேன் ஐ பேக் மை திங்ஸ் நவ். கேன் ஐ பேக் மை திங்ஸ் நவ். பாஸ் மார்க் எவ்வளவு, இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நடந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு வாட் இஸ் த பாசிங் ஸ்கோர். வாட் இஸ் தி பாசிங் ஸ்கோர். நான் உன்னோட பேனாவை வாங்கிக்கவா. நான் உன்னோட பேனாவை வாங்கிக்கவா அப்படின்றதுக்கு மே ஐ பாரோ யுவர் பென். மே ஐ பாரோ யுவர் பென். நான் அதை செய்தேன் ஆனால் வீட்டிலே விட்டுட்டேன். இப்போ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா நான் செஞ்சுட்டேன் ஆனால் அதை வீட்டிலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐ டிட் இட் பட் ஐ லெஃப்ட் இட் அட் ஹோம். ஐ டிட் இட் பட் ஐ லெஃப்ட் இட் அட் ஹோம். காகிதத்தின் இருபுறமும் எழுதுவேன், பேப்பரில் 2 சைடும் எழுதணுமா, இப்போ எதாவது எழுதிட்டுருக்கோன்னா 2 சைடுமே எழுதணுமா பேப்பரில் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுக்கு ஷுட் ஐ ரைட் ஆன் போத் சைட் ஆஃப் தி பேப்பர். ஷுட் ஐ ரைட் ஆன் போத் சைட் ஆஃப் தி பேப்பர். நான் எந்த கணினியை பயன்படுத்த வேண்டும். நிறைய கம்ப்யூட்டர் லேபில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு அப்போ நான் எந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்க விச் கம்ப்யூட்டர் ஷால் ஐ யூஸ். விச் கம்ப்யூட்டர் ஷால் ஐ யூஸ். மதிய உணவு இடைவேளை எப்போ, லஞ்ச் டைம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது. வென் இஸ் த லஞ்ச் பிரேக். வென் இஸ் தி லஞ்ச் பிரேக். எனது அடுத்த பாடம் எப்போது. என்னோட அடுத்த பாடம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க வென் இஸ் மை நெக்ஸ்ட் லெசன். வென் இஸ் மை நெக்ஸ்ட் லெசன். உங்களிடம் நோட் பேட் இருக்கா. உங்கள்கிட்ட நோட் பேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது. ஹாவ் யூ காட் அ நோட் பேட். ஹாவ் யூ காட் அ நோட் பேட். இதை நாம் எழுத வேண்டுமா, இதை நம்ம எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது. Do we have to write this down? Do we have to write this down? தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும், லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு சாரி ஃபார் பீயிங் லேட். சாரி ஃபார் பீயிங் லேட். தயவு செஞ்சு எனக்கு உதவ முடியுமா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ். கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ். நான் லைட் ஆஃப் பண்ணலாமா. இப்போது கிளாஸ் ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நான் லைட்டை ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு கேன் ஐ ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ். கேன் ஐ ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ். நான் குழுவில் சேரலாமா. இப்போ குரூப்பாக படிச்சுட்ருக்கேன், நான் இந்த குரூப்பில் சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு மே ஐ ஜாயின் தி குரூப். மே ஐ ஜாயின் தி குரூப். நான் தான் இதை செய்தேன். இது யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ ஹாவ் டன் திஸ். ஐ ஹாவ் டன் திஸ். வீட்டு பாடம் என்ன, ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க. இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்ததை நம்ம கவனிக்கலைன்னா ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட் இஸ் தி ஹோம்ஒர்க். வாட் இஸ் தி ஹோம்ஒர்க். இப்போது கிளாஸ் ரூமில் செமினார்லாம் எடுக்க சொன்னால் நான் ரெடியாக இருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா. நான் ரெடியாக இருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஐ எம் ரெடி, மே ஐ ஸ்டார்ட் இட். ஐ எம் ரெடி, மே ஐ ஸ்டார்ட் இட். எந்த பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம எந்த பக்கத்தில் இருக்கோம். இப்போ லெசன் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம எத்தனாவது பேஜில் இருக்கோம் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட் பேஜ் ஆர் வி ஆன். வாட் பேஜ் ஆர் வி ஆன். இது சரியா. இப்போ நம்ம ஏதாவது எழுதி இருக்கோம், அதை வந்து டீச்சர்கிட்ட காமிச்சு இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு இஸ் திஸ் கரெக்ட். இஸ் திஸ் கரெக்ட். இது சரியா அப்படின்றதுக்கு இஸ் திஸ் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சென்டென்ஸ் கிளாஸ் ரூமில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.